அத்தை என்னோட மெசேஜை படிச்சிருக்காங்க. ஆனா ஏன் இன்னும் ரிப்ளைவே பண்ணல? திரும்புங்க. இப்பதான் ராஜா மாதிரி இருக்கீங்க. ஆனா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. உன்கிட்ட எதையும் மறைக்க முடியாதுல்ல. சரி, ஆனா ஏன் மறைக்கணும்? பவித்ரா, சில பாரங்கள் தோலுக்கு சுமையா இருக்கும். அதனால தோல் சாஞ்சு போயிடும். ஒரு தடவை இந்த பாரத்தை சரியான இடத்துல இறக்கி வச்சுட்டா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு என் ராஜா மேல முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். எல்லாரும் முன்னாடியும் நீங்க இன்னைக்கு ராஜாவாக போறீங்க. இன்னைக்கு ராஜா வந்து பதவி ஏற்கும் போது அந்த இடத்துல ஒரே பிரின்சஸ் தான் இருப்பாங்க. அவங்க தான் தியா குமாரி. உன்ன மாதிரி சாதாரண பொண்ணுக்கு இந்த மாதிரி இடத்துல இடம் கிடையாது. எங்க அப்பா பயங்கர புத்திசாலி. இவ உங்க குரலை கண்டுபிடிச்சிட்டாலே. பின்னாடி நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு அண்ணா, ஒருவேளை உன்னை லவ் பண்றாளா என்ன? இங்க பாரு. இந்த மாதிரி பொண்ணுங்க என் கனவுல கூட வந்து போக முடியாது. இன்னைக்கு என் அப்பா பதவி ஏற்க போறாரு. அவர் வாழ்க்கையில முக்கியமான நாள் இது. ஆனா நீங்க எப்படி இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்கீங்க? நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன தடுத்துற போறீங்களா என்ன? நாங்க முடிவெடுத்தாச்சு. உன்னால கண்டிப்பா அங்க போக முடியாது. ஹலோ மிஸ்டர், இந்த ராஜ அரியணையில உட்கார போறது என்னோட அப்பா, உன்னோட அப்பா கிடையாது. உன் லெவல்ல நீ இருந்தா அது உனக்கு நல்லது. இல்லைன்னா ரெடியா இரு. உன் அப்பா கிட்டயே உன்னை அனுப்பி வச்சிருவேன். என்ன அண்ணா இது? அவ பாட்டுக்கு போயிட்டா, இப்ப நாம என்ன பண்றது? பதவி இருக்கும்போது அங்க நடக்கிற வேடிக்கையை பார்க்கலாம். பட் ஐ ப்ராமிஸ், நான் இந்த சக்தியை நிச்சயமா இதுல பங்கேற்றுக்க விடவே மாட்டேன். அப்பா, அம்மா, இது என்ன? என்ன? ஏதாவது நான் தப்பா போட்டேன்னா என்ன பவித்ரா? பெர்ஃபெக்ட்டா நீங்க தெரியுறீங்க. ஒருத்தர் எப்படி இவ்ளோ ராயலா இருக்க முடியும் நான் யோசிக்கிறேன். கண்டிப்பா நான் தான் ராஜாக போறேன்னு மக்கள் நம்புவாங்கல்ல. இல்லனாலும் நீங்க எங்களுக்கு ராஜா தான். அப்பா, என்னாச்சு? என்னாச்சு? என்னமாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு சொல்லு. ஒருவேளை என்னோட விரல் ஏதாவது பட்டிருக்கணும். அதான். அப்படியா? நீ இருக்கியே, ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி நீ எங்களை பயமுறுத்திட்ட தெரியுமா? என் கனவுல நெருப்பு வந்து போறத பத்தி நான் இவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இல்லைன்னா இவங்களுக்கு டென்ஷன் வந்துடும். அப்பா, உங்களுக்கு இந்த தலப்பாவை நான் போட்டு விடவா ப்ளீஸ்? கண்டிப்பா. நீ எனக்கு பெருமைமா. தலைப்பாகைய போட்டு விட உனக்கு முழு உரிமையா இருக்கு.
கனவு நினைவான மாதிரியே எனக்கு தோணுது. ராஜ்யத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க பதவி ஏற்க போறீங்க. நம்ம பொண்ணு உங்க கூடவே தான் இருப்பா. இதை தாண்டி நமக்கு வேற என்ன வேணும்? நம்ம கனவை நம்ம பொண்ணு தான் நினைவாக்கியிருக்கா. என்னோட பர்த்டேல சக்தி மட்டும் இதை கொடுக்காம இருந்திருந்தானா இதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்காது. தேங்க்யூ செல்லம். அப்பா, யாராவது பொண்ணுகிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா? என்கிட்ட இதெல்லாம் செல்லாது, புரியுதா? சரிம்மா, புரியுது. சக்தி தான் அவனோட மூச்சு. நாம அவன்கிட்ட இருந்து மூச்சை பறிச்சாகணும். காலம் மாறி போகும், தலையெழுத்து மாறி போகும். ஆனா வரப்போற ராஜாவுடைய மூச்சு நம்ம புடியில சிக்கிடும். ஒரு சாதாரண பொண்ணை நாம கடத்த போறதில்ல. வர இருக்க ராஜாவோட பொண்ணை கடத்தி ஆகணும். வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பரிசு பெருசா கிடைக்கும். மது ஃபேக்டரியில வேலையும் கிடைக்கும். இந்த வேலையை லேசா எடுத்துக்காத. என் மேல நம்பிக்கை வைக்கலாம், வேலை முடிஞ்சிடும். என்ன நம்பிக்கையா? என்னோட தலைவிதியை அடுத்தவன் மேல நம்பிக்கை வச்சு விட முடியாது. அதனால வேலை முடியிற வரைக்கும் பிரதாப் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வேலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அது வரைக்கும் எனக்கும் மோகினிக்கும் ஒரு வேலை இருக்கு. அதாவது சரண் பண்ணா, ராணிமா, இவங்கள பேச விடாம பாத்துக்கணும். ஓகே. ஒரு தடவை அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டோம்னா அப்புறம் பாருங்க, சரணே அந்த அரியணையில உட்கார்றதுக்கு தயங்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் வீர்கரோட அதிகாரம் நம்ம கைக்கு வந்துடும். வைன் ஃபேக்டரியோட ப்ராஃபிட் நமக்கு வந்துடும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் கண்ணே என் மேல பட்டுடக்கூடாது. அப்பா, நீங்க மூவிஸ்ல வர ராஜா மாதிரியே இருக்கீங்க. அக்கா, நான் எப்படி இருக்கேன்? நீ மூவிஸ்ல வர கார்ட்டூன் மாதிரியே இருக்க அவிக். அப்பா, அக்காவை பாருங்கப்பா, இன்னைக்கு கூட கிண்டல் பண்றாங்க. சரி சரி, நீயே பாரு, உன் அக்கா உன்னை கார்ட்டூன்ல இருந்து பிரின்ஸ் ஆக்க போறா. வா. இப்ப பாரு, எப்படி இருக்க? அக்கா, உண்மையிலேயே நீ என்ன ராஜகுமார மாதிரியே ஆக்கிட்ட. கவனிச்சிங்களா? நம்ம பொண்ணோட நிழல் எப்பவுமே அவ தம்பியை பாதுகாப்பா வச்சிருக்கா. கண்டிப்பா வச்சுக்கோ. ஆனா சக்தி தான் அவிக்கோட கவசமா இருக்கா, இல்லையா? குழந்தைகளா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு பிரியவே கூடாது. யாரு என்ன வேணா பண்ணட்டும், யாரு என்ன வேணா சொல்லட்டும், ஆனா எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், சரியா? அக்கா தம்பியோட உறவு ரொம்ப வலுவா இருக்கணும். யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். உங்க 2 பேரோட உறவுக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது. அவை சக்தி உன்னோட அக்கா இல்லைன்னு யாராவது உன்கிட்ட சொல்ல யாராவது முயற்சி பண்ணா நீ அவங்கள நம்பவே கூடாது. உன் அப்பா உன்கிட்ட என்ன சொல்றனோ அதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உங்களோட உறவை யாரும் பிரிக்க முடியாது. ப்ராமிஸ்? நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன்ப்பா. தட்ஸ் மை பாய். சக்தி, என்னைக்காவது கடவுள் வந்து உன்னோட அம்மா அப்பா அப்புறம் அவிக்கில இருந்து யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நீ அவிக்க தான் எப்பவும் செலக்ட் பண்ணு. அப்பா, ஏன் இப்படி எல்லாம் நீங்க நான் பேசுறீங்க? சொல்றது கேளு. நீ எப்பவும் அவிக் பக்கம் தான் இருக்கணும். ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணுமா? அப்பா கேட்குறேன்ல.
அப்பா ஐ ப்ராமிஸ் யூ அப்பா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ போத். நாம செல்ஃபி எடுக்கலாம்ப்பா. செல்ஃபி? நான் எடுக்கிறேன். Okay. ஒரு நிமிஷம். அம்மா எல்லாரும் பாருங்க. பாருங்க போட்டோ அழகா வந்திருக்கு. அட ஆமா நல்லா ரொம்ப இருக்கு. அழகா இருக்கு. வெரி நைஸ்.